சீரும் புது வீரம் நெஞ்சுக்குள்ள சத்தாக சேரும் இவன் நம்ம வீட்டு பிள்ளை. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் நமது சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த நம்ம வீட்டு பிள்ளை அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி. ஓகே, சோ முதல்ல நம்ம யார் அழைக்க போறோம் அப்படின்னா மாபெரும் வெற்றியை தேடி தந்த நம்ம வீட்டு பிள்ளை படத்தோடைய டீம் தான் அழைக்க போறோம். சாரி குடும்பத்தை தான் அழைக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் நம்ம வீட்டு பிள்ளை குடும்பம். ஒட்டுமொத்த உழைப்புக்கும் ஒஸ்தியான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. பாண்டியராஜ் சார் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இது எடுக்கும்போது நம்ம மக்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்த ஒரு கதை. அது மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாரும் கூட்டமா குடும்பமா தேட்டரில் வந்து பார்க்குறாங்க. இது வரைக்கும் வராத கூட்டம்லாம் வந்திருக்குன்னு தேட்டருக்காரங்க சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ நம்ம வீட்டு பிள்ளையுடைய அந்த குடும்பத்தினர் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா கேரக்டரும் இருக்காங்க அதில் எனக்கு இந்த மாமா கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். என்ன மாப்பிள்ள விசேஷத்துக்கு வந்துட்டோம் வேற எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் சூசகமாக கடைசி வரைக்கும் கேட்டார தவிர ஒரு வேறு எதுவுமே கொடுக்கல. அதுலேயும் எனக்கு இன்னொரு பிடிச்ச ஒரு கேரக்டர் மாமா இன்னைக்கு எப்படி அந்த கேரக்டர் அதுவே ஒரு வித்தியாசமான பையன் கேரக்டராக இருந்தது. அது யாருடைய ரெஃபரன்ஸில் செஞ்சாருங்கிறத நான் எப்படியும் பாண்டியராஜ் சார் கேட்கணும். அது ஒரு சொந்தக்காரன் அவன் சொன்ன அப்புறம் ஊருக்கு போக முடியாதுண்ணா அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேற மாதிரி மாற்றிருக்கான் ஒவ்வொரு கேரக்டருமே. உண்மையிலே இந்த படத்தில் வந்து அந்த பையன் கேரக்டர் சூரியோட பையன் கேரக்டர் அது உங்கள் பையங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவரை பார்க்கும்போது நான் ஒரு பாண்டியராஜ் மினியேச்சர் மாதிரியே பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவர் சொன்ன டயலாக் கவுண்டர்லாம் எப்படி அது ஒர்க் அவுட் ஆச்சு. அது எங்கள் அன்பு கேரக்டரே அப்படித்தான். அன்புனா அதுக்காக அவன் எல்லாரையும் வாரிட்டு திடுவான்னு கிடையாது. ஒரு துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர் அன்பு. கதை எழுதும் போது என்னன்னா ஒரு சிவா சூரிய அப்படின்னாவே அவங்க காம்பினேஷன் இறம்ப பண்ணிட்டாங்க. திருப்பி இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக என்ன இருக்க போகுது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு குழந்தை கேரக்டர் ஒன்று ட்ராவல் பண்ணுச்சுன்னா கூடவே இன்னும் கொஞ்சம் அந்த நார்மல்லேருந்து கொஞ்சம் வேற மாதிரி கலர் மாறும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ அதில் வந்து ஒரு குழந்தை கேரக்டர் சூரிக்கு ஒரு பையன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இது பண்ணேன். அப்படி தான் அந்த கேரக்டர் வந்து இதுவாச்சு. இன்னைக்கு எல்லாருமே பயங்கரமாக அந்த கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, திஷ்டி சுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. அவனை வந்து தனியாக இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இது இல்லாமல் ஆடில் அவரை வந்து தனியாக ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சார் இந்த படத்துல வில்லனா பயங்கரமா வந்து நடிச்சிருக்கீங்க. நட்டி சார் வெளியில போகும்போது எப்படி இருக்கு அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் மக்கள் உங்களை பார்க்கும்பொழுது? என்னோட சொந்த சிஸ்டர் வந்து படம் பார்த்து வெளியே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இது மாதிரி வந்து எப்படா ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கல நீ அப்படின்னு கேட்டாங்க. ஏமா அது சினிமாக்காக அவங்க மேலாம் விரல் கூட படல, நான் பட்டுது பார்த்தேன் சவுண்ட் வேற வந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அவங்க அதுலேருந்து வெளியே வரவே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சதுக்கு அவங்க அவ்வளோ கோவப்படுறாங்க உங்க மேல. ஸோ அது மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி வில்லன் பண்ணதில்லை. எனக்கு கொஞ்ச அளவு பேர் கிடைச்சிருந்தாலும் அதெல்லாம் இவருக்கு தான் போய் சேரும். ஓகே அவருடைய ஓகே சோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம். உண்மையாவே இந்த கொண்டாட்டம் பயங்கரமான செலிப்ரேஷனா இருக்க போகுது. வந்ததுக்கு மிக்க நன்றி. ப்ளீஸ் பி சீட்டட். Thank you. இப்ப அடுத்ததா வரப்போறது தமிழ்நாட்டின் காந்த கண்ணழகி மாங்கனி அழகுக்கான மெனு. அவங்கதான் அனு. Let's welcome Anu Emmanuel. மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமே ஓ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேண்டி எனாஞ்சி. எப்படி இருக்கு உங்களுக்கு தமிழ்நாடு மக்களோட லவ் எல்லாம் இவ்ளோ கிடைக்கும் பொழுது? I feel extremely happy. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. The movie is doing really well. So thank you so much for all your love. Thank you. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ப்ளீஸ் பி சீட்டட்.
நம்ம வீட்டு பிள்ளை கொண்டாட்டத்துல அடுத்தது யாரு வரா? ஆள் பார்த்து ஹிட் தர மியூசிக் டைரக்டர் இவர் இல்லைங்க, ஆல்பமே ஹிட் தர தி சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் டி இமான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். जिगरी दोस्त जिगरी दोस्त कड़वा से सुमक दोस्त जिगरी दोस्त जिगरी दोस्त कड़वा से सुमक दोस्त படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் மக்கள் எப்படி என்ஜாய் பண்றாங்களோ அதே மாதிரி தான் மியூசிக் ஆகட்டும் பாடல்கள் ஆகட்டும் எல்லார் மனசுலுமே ரொம்பவே வந்து இடம் பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு? பாண்டியராஜ் சாருக்கு நன்றி அண்ட் சன் பிக்சர்ஸ்க்கு நன்றி அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்த ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் யாரெல்லாம் போய் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தாங்களோ அண்ட் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்க அனைத்து ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நம்மளோட இமான் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம். வந்ததுக்கு மிக நன்றி. ப்ளீஸ் பி சீட்டட் சார். கருப்பு பேரழகன், 6 பேக் சிங்கம், காமெடிக்கு தங்கம், எங்க எல்லாருக்குமே அண்ணன். லெட்ஸ் வெல்கம் சூரி. ஒரு வெற்றிக்கு அப்புறம் வந்து உங்களை பார்க்கறது வந்து உண்மைக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்த சன் பிக்சருக்கும் இப்படி ஒரு வெற்றி குடும்பத்தை கொடுத்த எங்க அண்ணன் இயக்குனர் பாண்டியராஜ் அண்ணன் இதே மாதிரி தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருங்கண்ணே. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி என் அன்பு தம்பி, நம்ம வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை, என் அன்பு தம்பிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. பட் பிஃபோர் தட் ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். Thank you. Let's welcome the வெற்றி நாயகன் South Indian ஷாருக் கான், நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன். எப்போதும் சீரும் ஒரு வீரம் நெஞ்சுக்குள்ள தப்பாத காயம் இவன் நம்ம வீட்டு பிள்ளை எக்காக மாறும் இவன் வேற கத்தி சொல்ல சத்தான சேரம் இவன் நம்ம வீட்டு பிள்ளை. சன் டிவியில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நன்றி எல்லாருக்கும். நீங்க என்ட்ரி ஆகணும்னா உங்களுக்காக அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து அந்த மாலையெல்லாம் போட்டோம். அந்த மாலையோடய நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் நீங்கள் லைட்டாக தான் ஒரு ஸ்டெப் போட்டீங்க. ஏன் ஆடலை? ஜெயிச்ச பிறகு ஆடக்கூடாது ரொம்ப. அப்ப பாடலாமா? அவங்க எல்லாம் ஓட மாட்டாங்கன்னா பாடலாம். அப்போ என்ன பாடணும்? எங்களுக்காக 2 லைன் இப்ப நீங்க பாடிதான் ஆகணும். அது இசையமைப்பாளர் அவர்கள் இருக்கும்போது நம்ம ஏன்னா ஏற்கனவே உன்னை பாட வச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. என்ன பாட்டுன்னு பாடணும்? என்னுடைய குரல்ல நீங்க என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க? காந்த கண்ணடிக்கு தான் நம்ம முதல்ல உங்க குரல்ல எடுக்கலாம்னு யோசிச்சோம்.
அந்த பாட்டு நீங்க பாடிடுங்களேன். ஓகே, காந்த கண்ணழகி முதல்ல என் குரல்ல தான் எடுக்கலான்னு யோசிச்சாங்க. ஏன் என் குரல்ல எடுக்கலங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். காந்த கண்ணழகி லுக்கு விட்டு கிக்கு ஏத்தோ முத்து பல்லழகி சோடி செரவாடி. ஹாய் காந்த கண்ணடிக்கு ரைட்ல புஷ், லெஃப்ட் அட் தி பேக்ல போஸ். ஓகே, இது போதும். தேங்க் யூ. ரொம்ப பெரிய நன்றி நம்மளுடைய மக்கள் எல்லாருக்கும். நீங்க இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்றது எதை நம்பி அந்த தலைப்பையும் இந்த படத்தையும் எடுத்தோம்னா இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரே நம்பிக்கை தான். இப்போ தேட்டரில் ஃபேமிலியாக இவ்வளோ பேர் போய் படம் பார்க்கும் பொழுது அது கம்ப்ளீட் ஆகுது, முழுமை அடையுது அது. ஸோ தேட்டருக்கு போய் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேடையில் இந்த இடத்துல பெரிய நன்றியை நான் என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் சொல்லிக்கிறோம். என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் பெரிய நன்றி. லவ் யூ ஆல். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ நம்மளுடைய வெற்றி கொண்டாட்டத்தில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இந்த வெற்றி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யூ கேன் பி சீட்டட். தேங்க்யூ சிவா. எங்க அண்ணா அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. எங்க அண்ணா அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. ஏ வீட்டு தலைவி இந்த ஜில்லாவோட அழகி அண்ணங்காரே அன்றாடம் நனையும் அன்பான அருவி. ஸோ சிவா, நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்லேயும் வந்து சொன்னீங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி அடையும், ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டீமோட உழைப்பே இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு நம்ம வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கோம். எப்படி இருக்கு உங்களுக்கு? சாரும் கேட்டாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடிலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்த வார்த்தை என்னன்னா, சந்தோஷத்தை தாண்டி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன் நான். எனக்கு ஒரு நிறைவாக இருந்தது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அது காரணம் நான் படம் ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். பட் இமான் அண்ணன் படம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் முடிச்சுட்டு அவங்க எனக்கு அமிச்ச மெசேஜஸ் எல்லாம் இல்லை, ஓகே நல்லா இருக்கு, நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று ஒரு ஆடியோ லான்ச்சுமே நிறைய பேர் பார்த்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆடியோ லான்ச் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அதில் நிறைய உண்மை இருந்தது, ஆடியோ லான்ச்சில் ரொம்ப ஜெனுவினாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்துக்குள்ளேயும் அது இருக்குன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். இதுக்குள்ளே அது இருக்காது. நான் வந்து அது பேரையே ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இருந்தேன் சார்கிட்ட, சார் அரும்பொண்ணுன்னு இருக்கே சார், அது கரெக்டாக இருக்குமா சார் அப்படின்றது. இல்லை, இந்த பேர் கரெக்டாக இருக்கும்ன்றதில் ஆரம்பித்து சாருக்கு இதன் மீது நான் நம்பிக்கை ரொம்ப பெருசு. அதை நீ கண்கூட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அண்ட் மக்களுக்கு எத்தனை வாட்டி வேணாலும் நன்றி சொல்லலாம். தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொருத்தரும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. எஸ், ஆமா. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் கனெக்டிவிட்டியான ஒவ்வொரு விஷயம் இருக்கு. ஆமா. அது மாதிரி இந்த படத்துல நடிச்சவங்க அவங்களுடைய ரியல் லைஃப்ல கனெக்டிவிட்டியில எந்த சீன் அவங்களுக்கு அதுல கனெக்ட் ஆச்சு? முதல்ல பாண்டியராஜ் சார் நீங்க தான் சொல்லணும். ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒன்று நம்ம எழுதும்போது நம்மளை அறியாமல் அழுக வரும். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி வந்து எனக்கு வந்து ஐஸ்வர்யாவுடைய கல்யாணம் நின்று போன காட்சி வந்து நான் ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும் அது அப்படித்தான் இருந்தது. அது என்னை அறியாமல் அழுக வந்துடும். அதே மாதிரி சிவா வந்து அந்த பெரியப்பா கிட்ட பேசுகிற சீனு, அதே மாதிரி எண்டில் ஐஸ்வர்யாவும் அந்த அம்மாவும் போய் அந்த பொண்ணு காலில் விழுகிற காட்சி, இந்த 4 சீனுமே ஆடியன்ஸ் அழுதாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கிங்கே இந்த 4 காட்சியில் 2 சீனோ 3 சீனோ 1 சீனோ ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிட்டே இருந்தாங்க. எஸ்எம்எஸ்லையோ இதுலையோ ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ பார்க்கும்போது 200 பேர் அழுதுருக்காங்க அப்படிங்கிற அதை ரொம்ப உரிமையாகவே சொல்லிக்குவாங்க. ஐயோ பாண்டியராஜ் உனக்கு பொழப்பே இல்லையா, எனக்கு என்ன ஒவ்வொரு படத்துலையும் நீ என்னை அழுக விடுற அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக அதை சொல்லிக்குவாங்க. நான் அதை ஸ்னாப்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிட்டேன். அதை தான் நான் ஆடியன்ஸுடைய பெருமையாக நினைக்கிறேன். என்னை வந்து என்னைய நீ அழுக விட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்கிறத வந்து அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதில் பர்டிகுலராக அந்த பாரிங்கிற கேரக்டருடைய தம்பியாக நடிச்சிருப்பாப்புல, அவர் நம்பரை விட அந்த இல்லை ஏதோ இதுன்னு சொல்லி பண்ணி பார்த்தா அண்ணா நான் தானா அந்த பாரியுடைய தம்பியாக நடிச்சுவேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, எனக்கு என் அத்தான் வந்து இறந்துட்டாரு, அத்தான் தானே தங்கச்சி வீட்டுக்காரரு இறந்துட்டாரு, அந்த 2 பசங்களை நான் வளர்க்கிட்டு பயங்கரமா அந்த வாய்ஸ்ல கண்ணு கலங்குது, எனக்கு பொல கொட்டிருச்சு. எனக்கு அது ரொம்ப ஒரு கிரியேட்டரா எனக்கு அதுதான் சந்தோஷம். இன்னும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, நானும் எங்க ஜெகனண்ணனும்
சூரி பாரதிராஜா சாரை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக, ஏன்னா அவர் ஃபோன் அடிச்சுட்டு இந்த படத்தை பார்த்துட்டு வர்ற கனெக்ஷன் எல்லாத்தையும் பயங்கரமாக சொன்னார். அவர் மரியாதை நிமித்தமாக போய் பாட்டு வரலாம் அப்படின்னு போனோம். அவர் சாருடைய அசிஸ்டன்ட் மனோஜ்னு ஒரு பையன். பாரதிராஜா சார் பேசுனதுக்கு காரணமே அவன் தான். படம் பாட்டு வந்து எப்படியா இருக்குது அப்படின்னு இருக்கான். அவரை 10 நிமிஷம் அழுதுகிட்டே இருந்திருக்கான். ஏயா அழுகிற அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மாவும் என் தாய் மாமனும் பேசிக்கிட்டதே கிடையாது, இந்த படத்துக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பாரதிராஜா கிட்ட அழுதுருக்கான். திரையில உங்களை அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளையா எல்லார்ட்டையும் கொண்டாட வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இயக்குனருக்கு நீங்க ஒரு மரியாதை செய்யணும்னு சொல்லி இந்த இடத்துல நாங்க கேட்டுக்கிறோம். ப்ளீஸ் சார். எங்க அண்ணா அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண, தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊரில் ஆளே கிடையாது. எங்க அண்ணா அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண, தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊரில் ஆளே கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து ஒரு 5 விஷயம் டைரக்டர் பாண்டிய சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபஸ்ட்டு திங் வந்து எழுத்து. அதில் இருக்கிற உணர்வாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், அர்த்தமாக இருக்கட்டும், கையெழுத்தாக இருக்கட்டும், அது வந்து அழகாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு படத்துலேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லாரும் படத்தை ரசிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து இன்னும் ஊரையும் தான் வாழ்ந்த வாழ்க்கையும் மறக்காமல் அதோட ஒட்டியே இருக்கிறது. அதை சினிமாவில் காட்டணுன்றதுக்கான மிகப்பெரிய நம்பிக்கை. அது நான் வந்து ரொம்ப ரசிக்கிறேன். 2வது பாயிண்ட்டு. 3வது உழைப்பு. அது நீங்கள் இங்கே யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. 4வது வந்து சார் டக்குன்னு 3 சொல்லிட்டேன் சார். அடுத்து 4வது 5வது கரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்றது தான். அந்த ஃபர்ஸ்ட் டைலாக் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் டைலாக். நம்ம பார்க்குற வேலை மேலே பயம் இல்லைன்னா வெற்றிக்கு நம்ம மேலே கவனம் இல்லாமல் போயிடணும். இன்னமும் பயம் இருக்குது. இந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த பயம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் சார்கிட்ட வந்தேன். பார்ப்போம் சிவா, மக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க சார். 5th வந்து என்னன்னா, அவங்கள நம்பி அந்தந்த வேலையை ஒப்படைக்கிறதுன்னு இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இதில் ஏதாவது கரெக்ஷன் தேவைப்பட்டால் மட்டும்தான் சார் கிட்ட வருவாங்க. அது வந்து நீங்கள் இமான் சாரை கேட்டாலும் சரி, மியூசிக்னா அப்படியே ஓகே, திலீப் மாஸ்டர் ஃபைட்டா இதுதான் கதை, நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ எடுங்க. இன்ஃபேக்ட் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் சீன், நான் பேசின சீன் கூட, அந்த சீனை வந்து முதல்ல ஃபஸ்ட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணோம். சார் கிட்ட வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுங்க சிவா, அதை மட்டும்தான் சொல்லிட்டு போனாங்க. இந்த இடத்துல இப்படி பேசு, இந்த இடத்துல இப்படி பேசு. அது வந்து இவங்க இதை சரியா பண்ணுவாங்கன்னு நம்பி கையில கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து சார்ட்ட அட்மையர் பண்ண வேண்டிய குவாலிட்டி. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பெஸ்ட் வந்து அது இந்த 5 பாயிண்ட்ஸ். சிவகார்த்திகேயன்ட்ட பிடிச்ச ஒரு 3 விஷயம். படம் ரிலீஸ்ல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எனர்ஜியே இல்லாம தான் இங்க வந்தேன். ஆனா இந்த என்ன ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் என்ன இது வந்தாலும், ஆனால் இந்த இடம் ரொம்ப ஒரு எனர்ஜியை ஆக்கியிருக்குன்னு சொல்லணும். அவ்வளோ டல்லாக வந்தேன். சிவாகிட்ட பிடிச்ச விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் ஒர்க். ஜெயிக்கணும் ஒவ்வொரு விதத்துலையுமே வந்து, அதாவது ஒரு சின்ன இதில் ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டா கூட அந்த இன்டர்வியூவை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஹார்ட் ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை. நான் பழகுனதில் வந்து சூர்யா சார்கிட்ட அந்த இது இருக்கும். எல்லாருமே வந்து யாருடைய மனசையும் வந்து வருத்தப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே மாதிரி தான் சிவாகிட்டையும் அதே இது வந்து, நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை வந்து அடுத்தவங்களை வந்து ரொம்ப ஹட் பண்ணிடுமோ அப்படிங்கிறத வந்து ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுவாப்புல. இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஃபேமிலி மேனையும் ரொம்ப பிடிக்கும். சிவாவுடைய ஒரு கணவனா, ஒரு அப்பாவா, இதுவுமே அந்த ஒரு டப்பிங்லேயோ எதுலையோ இருக்கும்போது கூட வந்து, சார் இன்னைக்கு பாப்பா கிட்ட வரேன்னு சொல்லிட்டேங்க சார், நான் ஒரு 6 மணிக்குள்ள முடிச்சுட்டு போயிட்டுமா சார் அப்படிங்கிற அந்த ரெக்வஸ்ட் இருக்குல்ல. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த தன்மை வந்து சிவாகிட்ட பிடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள் சொல்லலாம். இவ்வளோ தன்மைகள் இருக்கனால்தான் எங்கள் வீட்டு பிள்ளையா வந்து சிவகார்த்திகேயன் இருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீட்டு பிள்ளை கொண்டாட்டத்துல அடுத்ததா நம்மளுடைய சன் சிங்கர்ஸ் உடைய ஒரு மெட்லி பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறோம். கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. தாய்
பிறந்தாயே என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே பசி தூக்கத்தை மறந்து நீயும் படி பாசத்தை பொழிஞ்சாயே தினமோ முகம் பார்த்து போக்கும் புது விடியலும் தந்தாயே எனக்கு சாமி இந்த பூமி அட எல்லாம் நீதானே ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசுர தாரனே ஓ கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே ஓ கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே என் தங்கதான் வேணும். என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன். அது அழுதான். ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு பிடிச்சு விளையாடும். பார்த்தா சிதறு சுகர் அண்ணன் ஒருத்த இருந்தாலே போதும் அதுவே தனி பவரு எங்க அண்ணன் அங்க அள்ளி தெளிக்கிறதில் மண்ண அங்க பாசத்தில் அவனதை அடிச்சுக்க ஊரில் யாரே கிடையாதே எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண அங்க பாசத்தில் அவனதை அடிச்சுக்க ஊரில் யாரே கிடையாதே வீட்டு தலைவி இந்த ஜில்லாவோட அழகி அண்ணங்கார அன்றாட நனையோ அழகான அருவி என் தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல தங்க தங்க பாசத்தில் அவனதாச்சுங்க யாரும் இல்லையே இங்க ஆரம்ப காலத்துல அவங்கெல்லாம் அணிலாயிருவா நாங்க கெட்டு அடைய விக்கெட்டு கேட்டா உடனே எடுப்பா கலர் கலராய் இருப்பதும் கலர் கலராய் சிரிப்பதும் பார்த்தாலே போதும் எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண அங்க பாசத்தில் அவளை அடிச்சுக்க ஊரில் ஆளே கிடையாதே எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண அங்க பாசத்தில் அவளை அடிச்சுக்க ஊரில் ஆளே கிடையாதே ஸோ எங்களுடைய சன் சிங்கர் டீம் ஒரு டெடிகேஷன் டு நம்ம வீட்டு பிள்ளை குடும்பத்துக்கு. சூப்பர் அதிரடி பர்ஃபார்மன்ஸ். சன் சிங்கர் ப்ரோக்ராமாவே மாத்திட்டீங்களா? பாடி முடிச்சவன டக்குன்னு கமெண்ட் கேக்குறீங்க. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு So, இருக்கோம். இந்த பாட்டுல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அதை பத்தி சொல்லு. இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்ல எல்லாரும் கேட்டாரு ஒரு சாங்ல கேட்டாரு என்ன கொஞ்சம் டெம்போ கம்மியா இருக்கோ சுதி எப்பா அவரே பாடுறாங்க கேளுப்பா அப்படின்னு. இல்ல ஒரு சிங்கரா அதை என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க பெரிய சுதி டெம்போ எல்லாம் பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப காட்டிக்கிறது அந்த மாதிரி இல்ல. பட் சூப்பரா இருந்து செம்ம எனர்ஜி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ பாண்டியராஜ் சார். எப்படி இருந்தது? சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இப்படி பார்க்கவே முடியல, இங்கே காதில் கேட்டுக்கிட்டே என்ன இவ்வளோ அழகாக பாடுறாங்கிற அளவுக்கு இருந்தது. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவா சார் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறதா. தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல்ல தங்க அந்த பாசத்தில் அவளை தாளிச்சிக்க யாருமே இல்லையே இங்க. ஆரம்ப காலத்துல புக்கெல்லாம் அணிலா இருப்போம். நான் கிரிக்கெட்டு ஆடையில் விக்கெட்டு கேட்டா உடனே எடுப்போம். நம்ம வீட்டு பிள்ளை படத்தை தியேட்டர்ல நாமெல்லாம் பார்த்துருக்குறோம். பட் இருந்தாலும் பட குழுவினர்கள்ட்ட ஒரு சில வார்த்தை கேட்கணும். தியேட்டர்ல பார்த்துட்டு நீங்க ரசிச்ச சீன் அதுல ஃபர்ஸ்ட் நான் கேட்க போறது நட்டி சார். சூரி சாரும் அன்பும் வர்ற சீன் எல்லாமே சிரிச்சுட்டு தான் இருந்தேன். நம்மளை வில்லன் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் தயங்கி தான் பார்த்தேன். ஆனால் அவர் பெரியப்பா கிட்ட பேசுவார். அந்த சீன் வந்து நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க யார் பார்த்தாங்கனாலும் அந்த விஷயம், அந்த படமும் அந்த மொழியும் புரிஞ்சவங்க எல்லார் கண்ணிலையும் ஒரு சொட்டு தண்ணியாவது வரும். ஸோ அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை சிவா சார்.
எனக்கு பர்சனலா ரொம்ப இம்பாக்ட் ஆனது வந்து சிவா பிரதர் பேசுற அப்பா டைலாக். அப்பா இல்லாத பையன் வந்து நாங்களே தட்டி தம்மாரு எந்திரிச்சு வந்துருவோம் சொல்ற டைலாக் அவர் வாயில சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அப்பா இல்லாத பிள்ளைங்களை கையை கொடுத்து தூக்கி உள்ளனாலும் பரவாயில்ல, கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்கப்பா, நாங்களே கை காலை ஊனியாவது பொழைச்சிக்குவோம் அப்படின்ற டைலாக் தான் அது. அது உண்மையிலே ரொம்ப பர்சனலா அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் நம்ம எனக்கு கூடயே இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம அந்த உண்மையிலே அதை தட்டி தடுமாறி எந்திரிச்சு வர்றோம்ல, அது ரொம்ப இம்பாக்டா இருந்துச்சு. எனக்கு இப்படி கண்ணீர் ஓடுது, இந்த சைடு ஓடுது, இப்படி நிறுத்திக்கிட்டேன். அப்பா இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. இப்போ எனக்கெல்லாம் அத்தை மாமாவெல்லாம் இருக்கிறாங்க, என் பையனுக்கு இருக்காங்க. பட் என் பையனோட பையனுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் அத்தை கிடையாது, எல்லாம் ஒரு பிள்ளையோட நிப்பாட்டிடுறாங்க. ஸோ இந்த படத்தில் நடிக்கும்போது ஆக்சுவலாக எல்லாம் ஃபேமிலியாக இருக்கிறது, அந்த குடும்பத்தோடு பிரிஞ்சு வந்திருந்தது வந்து அந்த 20 நாள் வந்து அப்படியே ஃபேமிலியோட இருந்த மாதிரி அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இப்போ எல்லாரும் ஒரு பிள்ளையோட நிப்பாட்டிடுறாங்க. குழந்தைங்க குறைஞ்சி போச்சு, கூட்டு குடும்பம் பிரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு 2 பசங்க இருக்கான், ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான், ஒருத்தன் நெதர்லாண்டில் இருக்கான். நானும் என் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்கும். 2 பிள்ளைங்க இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, கஷ்டமாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்காங்க. கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் குடும்பம் ஒழுங்காக இருக்கும். அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்களாம் இப்படி கெட்டு போகல. அது காரணம் ஒரே காரணம், கூட்டு குடும்பம். ஒரே ஹாலில் எல்லாரும் படுப்பாங்க, இண்டிவிஜுவல் பெட்ரூம் கிடையாது. வீடு அவ்வளோ பெரிய வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில். எந்த வீட்லேயும் தனி பெட்ரூம் கிடையாது. இப்போ குழந்தை பிறந்தாலே ஒரு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க, ஒரு மொபைலு ஒரு லேப்டாப் கொடுத்துட்றாங்க. அது அப்போவே வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுது. ஃப்யூச்சர் ரொம்ப கஷ்டம்தான். அதனால தான் முதியோர் இல்லமெல்லாம் வந்துட்டு இருக்கு. பாரியோட பிரதர் ஃபர்ஸ்ட் அந்த டயலாக் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுவோம். எங்களுக்கு அதே டோன்ல வேணும் சார். அருவாலாம் எடுத்து வர முடியாது, பட் அதே டோன்ல. ஆமா, அதுக்காக என்னை உதைக்கணும் ஒரு வாட்டின்னு சொல்லிட போறாரு அவரு. கொலை பண்ணது உன் மச்சான் இல்ல, இந்த இவன் தான். நான் அவரா அப்படி பிடிச்சி கொடுக்க பிடிச்சி கொடுத்துருக்கேன் அவரை. சொல்லுங்க. நான் தான் பண்ணேன்னு போய் ஆஜராவான். காசுக்கு ஆசைப்பட்டு உன் மச்சான் உள்ள போயிட்டான். நீ உன் மச்சானை பேசி வெளியே கூட்டுவா. அவனை நான் இந்த இடத்துல வச்சே செய்யணும். அங்கதான் இருக்காரு, செஞ்சுதான் பாருங்க. முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்காரு, தைரியம் இருந்தா தொட்டு பாருங்க. அருவாலாம் கொண்டு வரல, வெட்டினால வெட்டிருப்பாரு இந்த மனுஷன். குட்டி போடவா? எனக்கு அத்தான் இறந்து போய் ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஆனால் அவர் இருக்கும்போது என்னையே தான் மூத்த பையனெல்லாம் பார்த்துக்குவார். 2 பசங்க உண்டு. படத்துக்கு போகும்போது நான் ஃப்ரண்ட் சீட்டு, அந்த 2 பேரும் பேக் சீட்டில் உட்காந்துருந்தாங்க. பெரியப்பா வீட்டில் போய் அவங்க வந்து இப்படி அப்பா இல்லாத புள்ள, இங்கேயே நான் சுற்றி வர்றேன், அங்கே இருக்கேன், நீங்கள் எனக்கு உதவி பண்ணலைனாலும் பரவாயில்லன்னு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதான் அக்கா நம்ம கூட தான் இருக்கிறாங்க, அந்த பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணும், மாமா இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிருக்கே தவிர பண விஷயத்தில் இதுவரை என்னால் பெருசாக ஹெல்ப் பண்ணதே இல்லை. என்னோட சுயநலத்துக்காக தானே நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். அது என் கடமை, நான் அதை பார்க்கணும்ல. அந்த பையங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் 35,000 அந்த மாதிரி வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அதை கூட நான் செய்யலை. அது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. என்னோட சுயநலத்துக்காக இப்படி வந்துட்டேன். செய்யணுங்கிற மனசு இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரையுமே நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியில் இருந்திருப்போம். இதில் வந்து எனக்கு எல்லாருமே சிரிச்ச சீன் தான் என்னோட சீன். எல்லாருமே கிளாப் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த சீன் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. பிகாஸ் ஏன்னா நம்ம காமெடி பண்ணி ஆடியன்ஸ்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. எல்லாருமே என்னோடய கவுண்டருக்கு வந்து எல்லாருமே சிரித்து கிளாப் பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஃபேமிலியில் ஊர்லேருந்துலாம் வர வச்சு ஒரு 30 பேரை கூட்டிகிட்டு போனேன் நான் வந்து படத்துக்கு. ஆனால் ஒரே ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் அன்போட சீன் வந்து வரும். பாரதி ராஜா ஐயா வந்துட்டு சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி நீ போ, வீட்டுக்கு வரலன்னா போ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ வந்து உடனே இப்படி முறைச்சிட்டே பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு இருடி நானும் பெரியவனாவே இல்லை, அப்போ உன்னை ஒரு நாள் இதே மாதிரி உன்னை வெளியே வேலை துரத்தி விட்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த சீன் வந்து கண்டிப்பாக அங்கே இருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கும் இதே நிலைமை தானே வரும், நம்ம பேரண்ட்ஸை விட்டுட்டா இதே நிலைமை தான் நம்மளுக்கும் வரும்.
அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சிரிச்சிட்டு அந்த விஷயத்த வந்து சூப்பராக இது பண்ணாரு. சும்மா இருனே நீ வேற ஊன்னு சொல்லிட்டே இருக்காதா. நீ ஏம்மா இங்க கவனிக்கிற? நீ பேசுறத பேசுமா. ஒரே டயத்துல கண்ணும் கலக்குற, சிரிக்கிற, நாங்க பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருக்க. எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவ? ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. ஓகே. என்ன ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டர் நானா அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த போறது டைரக்டர் பாண்டியராஜ் சாரா? அது இந்த சிவா பண்ண வேலை. அசிஸ்டன்ட் 2 பேரை விட்டேன், எல்லாம் டைமிங்ல கரெக்டா மிஸ் ஆகிட்டே இருந்தது. என்ன புரியுதுங்களா? டக்குன்னு சிவா சொன்னாப்ல, சார் 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 நீங்களே போங்க சார் அப்படின்னாப்ல. ஐயோ சிவா தப்பாயிடு சிவா அப்படின்னு சார் சார்னாப்ல. ஸோ சிவாவுடைய ஆசைக்காக அதை நான் போகுது கழுதுன்னு பண்ணி விட்டேன். என்ன சிவா? ஆமா சார். ஆமா ஆமா ஆமா. ஆனா அது ரொம்ப பேருக்கு தெரியல. ஆனா நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஏன்னா உங்க வாய்ஸ் எனக்கு நல்லாவும் தெரியும். நான் நட எல்லாத்தையும் அப்சர்வ் இதுலயே பண்ணிருக்கேன். தெரிஞ்சு போச்சு அது ஏன் வாய்ஸே கிடையாது. வாயை கொடுத்துதான் மாட்டிக்கிறதுங்கிறது. அது உங்க வாய்ஸ் இல்ல சார். அதனால தான் கண்டுபிடிச்சேன் அது நீங்க தான். ஓகே, அடுத்தது சூரி. எனக்கு படமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா அதுல வர ஒவ்வொரு சிம் வாழ்க்கையில எல்லார் வீட்லயும் இருக்குது. அது 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பையன் போன் மெசேஜ் எனக்கு அனுப்புறேன். சார் சார் சூரி சாருங்களா சார், ஒரே உதவி உங்கள்கிட்ட பேசலாமான்னு. நான் காசி தேட்டரில் படம் பார்த்தேன் சார், நான் பாத்ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க சார், ஒரு தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமான்றேன். பாத்ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். திருப்பி சரிங்க அப்படின்றேன். உடனே கால் வந்துச்சு, எடுத்து சொல்லுங்கன்னு. ஹலோ ஹலோ, நீங்கள் அழுகக்கூடாது. 5 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக அழுகிறேன். தம்பி 1 நிமிஷம் தம்பி அழுகாதீங்க, அழுகாமல் பேசுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணீங்களே அழுகக்கூடாது, அழுகாமல் பேசுங்க. எங்கள் அப்பா தவறு 15 வருஷம் ஆச்சு எங்கள் அப்பா இறந்து. எங்கள் அம்மாவுக்கு இப்போ வந்து கேன்சர் ஏதோ ஒரு சொன்னேன், கேன்சர் ஹார்ட் பேஷண்ட் சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு முடியாமல் இப்போ இருக்காங்க. ஆனால் அதை கூட நான் தைரியமாக இருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலைண்ணே. எங்கள் அப்பா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சே பார்க்க முடியலை. டெய்லி எங்கள் அப்பாவை நினச்சி நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த படம் பார்த்தேன்னா இப்போ அந்த சிவா நான் பேசினேன், என்னால் முடியலைண்ணா. படம் விட்டு தேட்டருக்குள்ளே வெளியே விட்டு போப்போ அவ்வளோ க்ரௌடுன்னா என்ன அழுகா இருக்க முடியலண்ணா. அதானே பாத்ரூம்குள்ள வந்து நின்றுக்கிட்டு அழுகிறீண்ணா அப்படின்ட்டு ஓண்டு அழுகிறேன். சரி இப்போ என்ன பண்ணு, எனக்கு வந்து சிவா அண்ணனே டைரக்டர் பாண்டியராஜ் சரி ஒரே ஒரு தடவை பார்த்து நான் கட்டி பிடிக்கணுண்ணா, அது செய்வீங்களான்னு. சரி இப்போ நீ எங்கே இருக்க? நான் காசி தேட்டருக்குள்ளே தானே இருக்கேன். சரி இருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சேன். அண்ணன் இந்த மாதிரிண்ணே. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். அப்போ தம்பிகிட்ட அடிச்சு விஷயத்த சொன்னேன். ஆனால் இந்த மாதிரிண்ணே. ஆனால் சரிண்ணே அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கண்ணே, ஒன்றும் இல்லைன்னு வைக்கணே, நான் கண்டிப்பாண்ணே அவர் அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்க்குறேன்டாப்ல. உடனே மறுநாளே வந்து நவீனத்தை நம்பரை வாங்கி கொடுத்து பேச விட்டு தம்பிக்கு வர சொல்லி தம்பியை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மெசேஜாக அனுப்புகிறேன். அண்ணே எனக்கு பெரிய இதுண்ணே, அண்ணாவை பார்த்துட்டேனே, அண்ணாவை கட்டி பிடிச்சிட்டேன், எனக்கு போதுமுண்ணே உண்டே ஜீர்ணிக்க முடியல. இதுதாங்க இந்த படத்தோட வெற்றி. அது அவர் சினிமாவை பண்ணலை. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிவா ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் இங்க வந்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய டிஎம்ஆன் சார் வந்து அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மியூசிக் டைரக்டர் மட்டும் கிடையாது, நிறைய பேரோட லைஃப்பை வந்து மாற்றின ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தாரு. அந்த வீடியோ பார்த்து அந்த பையனுக்கு அமேசிங்கான வாய்ஸ் இருக்கே, கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு கஷ்டப்பட்டு அவரோட கான்டாக்ட் பிடிச்சி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிற ஒருத்தரை தான் இப்போ நம்ம அழைக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் திருமூர்த்தி ஆன் டு த ஸ்டேஜ். நம்ம வீட்டு பிள்ளையோட வெற்றி கொண்டாட்டத்துக்கு நம்மளோட திருமூர்த்தி வந்திருக்காங்க. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஓகே. சிவகார்த்திகேயன் சார், ஹிமான் சார் எங்க முன்னாடிலாம் வந்து நிப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. சூரி சார் இருக்காரு பக்கத்துல. ஹாய் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தம்பி நான் சிவகார்த்திகேயன். உங்களுடைய பாட்டை கேட்டேன். சூப்பராக பாடுறீங்க. தேங்க்யூ சார். சூப்பராக பாடுறீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். சூப்பர். வணக்கண்ணே, நான் தானே சூரிய. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சார் ஆல் தி பெஸ்ட்டுண்ணே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அந்த ஃபோனில் பேசுனீங்களா? இயக்குனர் பாண்டியராஜ் சார். எஸ், பாண்டியராஜ் சார் இருக்காரு.
எல்லாரும் பாட்டு கேட்டு ரொம்ப நல்லா தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அடுத்தடுத்து கொண்டு போய் உங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். இப்போ ஒரு பாட்டு பாடி காமிக்கிறீங்களா? ஓகே சார். ஆ சார் பாடுங்க சார். மைக் மட்டும் கிட்ட வச்சுங்க. நீங்க பாடி காமிங்க எங்களுக்காக. உன் கூடவே பிறக்கணும் கூடவே பிறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பிறக்கணும் கூடவே பிறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயே பிறந்தாயே என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. சூப்பர் சூப்பர் சூப்பரா பாடுறீங்க தம்பி. இன்னொரு வாட்டி கண்ணான கண்ணை கேட்கலாமா? கண்டிப்பா சார். ஓகே சூப்பர். அலைக்கடலில் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன் பொறுநகையை எறிந்தே மீட்டாய் என்னை. விண்ணோடும் மண்ணோடும் ஆடும் பெருமூஞ்சல் மனதோறும் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி நாடினேன். இந்த உற்சாகம் போதும் சாகத் தோன்றும் இதே வினாடி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. சன் டிவிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ஏன்னா அந்த தம்பியை நான் வந்து அக்டோபர் 2nd வீக் தான் நான் சந்தித்து ஒரு பாடல் நான் பதிவு பண்ண தான் இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த தம்பியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சன் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் இவருடைய இசையில் வந்து பாட இருக்காரு. ஸோ இன்னும் ஃபியூ வீக்ஸில் தெரிஞ்சிடும் அது எந்த ஒரு திரைப்படத்துக்காக அது பதிவு பண்ணியிருக்கோன்ற செய்திகள்லாம் கூடிய சீக்கிரம் வெளிவரும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சன் டிவி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம படத்துல ரொம்ப ரக்கெடான ஒரு கேரக்டர், பார்த்தாலே கொஞ்சம் பயங்கர டெரரா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், கொஞ்ச நேரம் வந்தாலுமே எல்லாருக்குமே பிடித்த ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினெட்லி பை ஆர்கே சுரேஷ் சார். இப்போ மேடைக்கு வாங்க ப்ளீஸ். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் வந்தாலும் அந்த வீரத்தை அப்படியே பயங்கரமா காமிச்சு நமக்குள்ள ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாவீரனோட இன்னைக்கு ஒரு போட்டி வைக்கலான் இருக்கு. போட்டி? எஸ். ஓகே. ஜெயிக்கிறது யாரு நான் பார்த்தே ஆகணும். அவர் ஏற்கனவே ஒரு பலசாலியை தோக்கடிச்சவர். ஸோ இந்த மண்ணுடைய மைந்தன், வீரத்துடைய அடையாளம், அகில உலக பைல்வான், சிக்ஸ் பேக் சிங்கம் சூரி. ஒண்ணுமே புரியல. நாங்க பேசிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. இல்ல அங்க வர சொல்றாங்க. பேச்சு போட்டி. இந்த நேரத்துல நீங்க மேடைக்கு வரவும் ப்ளீஸ். உங்க ரெண்டு பேரும் வாங்க. பங்காளி நீ அங்க என்ன சொல்றாங்க கேள்வி பங்காளி. அதை பண்ணிவிட்டு வாங்க. நீங்க அவங்க கூப்பிட்டா வருவீங்களா? நான் கூப்பிட்டா வர மாட்டேன். போயிருக்க நீ கூப்பிட்டு நான் வீட்டுக்கு வரேன்டா மாமா. அங்க ஏதாவது செய்வாங்கடா. வாங்க. எதுக்குன்னு சொல்லுங்க நான் வர்றேன். அது என்ன அப்படிங்கிற க்ளூ கொடுத்துரு. விலைக்கு சொல்லிடுறா. அது என்னன்னா இந்த மண்ணின் மைந்தனா இருக்கக்கூடிய இவருக்கு அதே மாதிரி மாவீரனா இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு சின்ன பேச்சு போட்டி வைக்கலான்னு இருக்கோம். பேச்சு போட்டி தான். வாங்க. பேச்சு எனக்கு வாங்க 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 வாங்க. அண்ணே சலிச்சு விட்டு வந்துருங்க. பாவம். அதாவது இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனோட சேர்ந்து நீங்க நடிக்கலங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் உங்களுக்கு. கைகோத்து நடிக்கலங்கிற அந்த ஃபீலிங் இருந்திருக்கும். இருக்கா இல்லையா? கண்டிப்பா 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 இருக்கு. அண்ணன் கிட்ட இருக்கு. ஆமா. அதனால இப்போ
கை கோத்து ஒரு விஷயத்தை பண்றான். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வர சொல்லிடலாமா? அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வாங்க. தலைவா என்னன்னு தெரியல தலைவா. என்ன இதுக்கு மேல என்ன சொல்லுவாங்க? பங்காளி நீ வா வான்னு கூப்பிடுறியாடா? இந்த வடிவில் என்ன காமெடி மாதிரி அவன் தான் வா வான்னு கூப்பிடாரு. உன்னை யாரு போச்சோம் அப்படின்ற கை 2 பேரும் கை கொடுங்க. இது ஒரு வெளிநாட்டு ஒப்பந்தம். அப்படியே வாங்க. இது இதெல்லாம் வாய்ப்பே இது. ஆலமரத்துல கொண்டு முருங்கை மரத்தை கட்டுறாங்க. நீங்க ஒரு 6 பேக் வீரர், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு முதல்ல விஷயம். எதுக்கு தூக்காண்டாங்க? விஷயத்துக்கு வாங்க. ஆர்ம் ரெஸ்லிங். அது ஆர்ம் ரெஸ்லிங். ஆர்ம் ரெஸ்லிங். ஆர்ம் ரெஸ்லிங். ஆர்ம் ரெஸ்லிங். இப்படி கமான் கமான் கமான். அங்காலே ஒன்னால என்ன முடியாதா? முடியவே முடியாது. நீ எனக்கு விட்டு கொடுக்கணும்டா. சரி சரி. ரெடி. ஏய் இருடா, கையை முறுக்குற. முறுக்குறா தம்பி அப்படியே ஒடிக்கிறான் தம்பி. இப்படி அப்படி பண்ணக்கூடாது, பவுல் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டா தான் வைக்கணும் கையை. ரெடி 1 2 3 ரவுண்ட் 1. ஏய் உனக்கு நல்ல வார்த்தை வச்சு நீ இப்படி நீ இந்த பக்கம் வா. சரி சரி. ரெடி போ. என்கரேஜ் பண்ணுங்க. கம் ஆன் நேம். ஓகே. நீ மட்டும் நல்லா புல்லா பிடிச்சிக்கிட்ட. இது எனக்கு கொஞ்சம் கூட. ஓகே. ஒரு கோழி குஞ்சு தயவுசெய்து இந்த இங்க டைட் வாங்க. ஒரு கோழி குஞ்சு மாட்டிக்க பாருங்க. அவன் டோட்டலா நான் லாக் பண்ணிக்கிட்டேன். 1 1 இரு ஒரே நிமிஷம் இருடா. ஆட என்ன பாடி. ரெடி 1 1 1 2 2 2 3 3 3 3. ரெடி. நீ அடிக்காத. சூரியனா கமான் சூரியனா கமான். டைட் பண்ணு. ரெடியா? சூரியனா காலெல்லாம் தூக்குற பாரு. ஆமா இல்ல, அவரு ஆம்ன்றத மறந்து வெறும் ரெஸ்லிங்க மட்டும் நினைச்சிட்டு ஏறி மேல போட்டு அமுக்கி அப்படி பண்ணிட்டாரு. சோ தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சூரியன் வின் பண்ணிட்டாரு. சோ பிரிலிமினரி ரவுண்ட்ல வின் பண்ணதனால செகண்ட் ரவுண்டுக்கு அவர் செலக்ட் ஆயிட்டார். Thank you சுரேஷ் சார். Thank you very much சுரேஷ் சார். Thank you so much. ஓய்யா கொண்டு செகண்ட் ரவுண்ட் என்ன சொல்லு. ஓகே, அடுத்த ரவுண்ட்ல யாரை கூப்பிட போறோம்? நட்டி சார். வாங்க நட்டி சார் வாங்க. வேற ஆள் அப்ப நல்லா ஒரே ஆள் நல்லா இருக்கு. என்ன தம்பி வேற ஆள் அதான் நல்லா இருக்கு. இல்ல நீங்க செகண்ட் ரவுண்ட் போயிட்டீங்களா? ஃபைனல்ஸ் போணுனே. யார் செகண்ட் ரவுண்ட் யார்? நீங்களும் இன்னொரு அண்ணனை கூப்பிடுங்க. சுப்பன் கரெக்ட் சூப்பர். இல்ல இருக்கு. உங்களை யார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ண சொன்னா? யார் ஒருத்தர் வின் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணா செகண்ட் ரவுண்ட் வரணும். சின்ஸ் இட்ஸ் a செகண்ட் ரவுண்ட் சைடு சேஞ்ச். சைடு சேஞ்சிங்க. விளையாட்டுனா விளையாட்டு. அப்ப இத மாத்திக்கலாம். கம் ஆன். வாங்க. இல்லங்க இல்ல கேமராமனுக்கு ஒரே இடத்துல வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாத்தி எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி 1 1 1 2 கை வேற இருக்கு. 3. சோ ரெண்டாவது ரவுண்டும் வின் பண்ணது பெருமை சூரியனுக்கு. மூணாவது யாராவது கொடுக்குறேன். சோ நெக்ஸ்ட் செமி ஃபைனல் ரவுண்ட். Thank you நட்டி சார். Thank you. Thank you நட்டி சார். இது சிம்பிளா ஒரு மேட்டர். வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க இப்ப செமி ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கீங்க. சரி, இப்போ அடுத்த ரவுண்டுக்கு யாரு கூப்பிடலாம் அப்படின்னு சிவா நீங்களே சொல்லுங்க. நம்ம வந்து எப்பவுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம உலகத்துல. அதனால மைனா மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமே மயிலாஞ்சி கையோடும். ஏய் என்ன பண்ற? நீங்க பண்ணுங்க. கம் ஆன். இருங்க அஜமா. 1 அப்புறம் வீட்ல அப்பா என்ன பண்றாங்க? 2 3 சார் ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆரம்பிச்சாச்சா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? ஓகே.
அண்ணே அவர் என்ன பண்றாரு பாத்தீங்களா இல்லையா? சொடக்கு எடுத்துக்கிட்டு கை கீழே போகுது. ஏய் டேய் மானம் டேய். சூரியண்ண சொந்தத்துக்குள்ளே தோத்து போறவன யாராலையும் ஜெயிக்க முடியாது. எப்பவுமே நாங்க வந்து இந்த மாதிரி வந்து பல இடத்துல திறமைகளை காமிச்சவரை உடனடியா வெளில அனுப்ப மாட்டோம். ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியா மீண்டும் சூரியனை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். Thank you so much மைனா. Thank you so much. சரி, ஃபைனல்ஸ்க்கு வந்து நம்ம சிவாவை கூப்பிட போறோம். சிவா 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 சிவா. ஓகே, முதல் முறையா ரெஃப்ரி. ஆமா. ஏய் தள்ளு 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 தள்ளு. சரி இந்த வாட்டி ஹலோ. சோ இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியில படத்துடைய கதாநாயகன் இல்ல இல்ல எத்தனை செகண்ட்ல முடிக்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, சிவா சார் ரெடியா இருக்கிறதுனால சிவா அண்ட் சூரியோடைய இந்த போட்டிக்காக அனு கவுண்டவுன் ப்ளீஸ் கிவ் த கவுண்டவுன் ஃபார் them. ஏய் வெயிட் 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 வெயிட். எபிக் கிளாஷ் இது. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. ஓகே, லெஃப்ட்ல அதுதாவது லெஃப்ட்ல கிடையாது. நாங்க என்ன பரதநாட்டியமா கேட்டோம்? எல்லாமே கொடுப்போம் நாங்க. 1 2 இதையாவது கொஞ்சம் சத்தமா சொல்லுமா. கேக்கல கேக்கல 2 கேக்கல 3 கோ. என்னவா? ரெடி ரெடி 1 2 3 யாராவது சொல்லுங்க கரெக்ட்டா. 1 கத்தாதீங்க. ஏம்மா நீயே பரவாயில்லம்மா 1 2 3 சொல்லிருமா. 1 2 3 சிவா 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 சூரியா கமா சூரியா. நானும் தோக்க மாட்டேன் நீங்களும் தோக்காதீங்க. ஒரு கமர்ஷியல் பிரேக் விடுறீங்க. கமர்ஷியல் பிரேக். ரெடி 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 ஓகே. ரவுண்ட் 2 ரவுண்ட் 2. ரவுண்ட் 2 யா ஐயா பிரேக் போயிட்டு வந்தாங்க. என்ன மான்கரத்தை மாதிரி ஆக்கிட்டீங்க. ரெடி வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அண்ணி எங்க இருக்காங்க? பசங்கள்லாம் இல்ல அதெல்லாம் டஃப், அதெல்லாம் பயங்கர டஃப். நீ வேணா நாங்க சும்மா இல்லைன்னா இப்படி இல்ல இருக்கோம் இப்படி இருக்கோம் அப்படிலாம் இல்ல. பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். Come on now, come on now. கீழே இருப்பா கீழே கை கீழே வா கீழே கொடுப்போம் கீழே கொடுப்போம். என் தம்பி மற்றவங்க முன்னாடி எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் இதே எப்பவும் அதே தான். என் தம்பி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். வெற்றி. அதான் அவர் சொல்றாரு தம்பி எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்களை வச்சு நீங்க ஒரு முடிவு கொண்டு வரவே முடியாது. இப்போ ஆர்ம் ரெஸ்லிங் முடிஞ்சிருச்சு. ம் லெக் ரெஸ்லிங். லெக்கா? எஸ், இதுக்காக சூரியனோட லெக் ரெஸ்லிங் பண்றதுக்கு 10 ஃபாரின் மாடல்ஸ் கூப்பிடலாம்னு இருந்தோம். பட்ஜெட் இல்லாத காரணத்தினால பட்ஜெட் இல்லாத காரணத்தினால we are calling the heroine மாங்கனி. For what? ஃபார் வாட்டா இப்ப புரிய வச்சு நீங்க வர வைங்க பாப்போம். நான் அப்படி வெயிட் பண்றேன். எப்படியா அவங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டுருங்க, அது போறோம். இதுக்கு பேர் என்ன சொன்ன? ஆர்ம் ரெஸ்லிங். மாங்கனி சாரி அனு இமானுவேல், யூ அண்ட் ஹீரோ சிவகார்த்திகேயன், யூ காம்பினேஷன் ப்ளீஸ் ஒரு 4 and 5 steps forward. No, no, not me. You, only. No. It is a game. Do members. Yeah, now. Anu, please give me one more talking. Please, you understand? You and my brother, so 2 members. Please, the stage forward, please. This game. So 2 members. Arm wrestling. 2 members, the opposite armrest. Another?
ரெஸ்லிங். ஆப்போசிட் ஆர்ம் ரெஸ்லிங். ஆமா ரெஸ்லிங் இல்ல. ஆமா இல்ல ஆம். நான் பியூர் இங்கிலீஷ்காரன். அவங்க பேசுற ஸ்டைல் அப்படிதான் மாறும். யாரு நீங்க என்ன ஜெர்மன் இங்கிலீஷ் எப்படி இருக்குது? இங்க பேசுற இங்கிலீஷ் எப்படி இருக்குது? அந்த மாதிரி நான் ஜெர்மன் இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். இப்ப திருப்பி எப்படி ஒண்ணு எல்லா இங்கிலீஷும் போச்சு. ஓ ஹீரோயினி அண்ட் ஹீரோ ப்ளீஸ் கம் புரிய வச்சாச்சுல. சூப்பர் ஜி. Thank you. இப்போ Now there is a change in the referee. Now it is Surya as the referee. Hi guys. அட பாவில இது சொல்லவே இல்ல. இல்ல பிராக்டீஸ். Hi guys. This match final match. So the biggest and some choose the of the you on hero. On hero ne हमारा देश में Anu Emmanuel and hero Sivagadevan is this the body they start armors lagging. ஆம்ரஸ் லாகிங்லாம் இல்ல. Please, umpire talking to no intercut. Okay? Umpire talking total cut episode. Ready. 1, 2 spelling please. 2. You natives from? Natives from? Native place. You and father and mummy is the regular stay. Yeah, native place. From Mummy daddy were Livingston. US Kerala. US. Okay, ask. வாங்க. Side change. Ask what country? Your family, the regular. I'll say in Tamil. USA. I'll say in Tamil. No. I'll say in Talk only Tamil. in English. ஒண்ணுமே புரியல. இது புரிஞ்சிருச்சு இப்ப. உள்ள do regular the passengers. Sorry. The regular the going USA. What property was Gadi? Gadia. How you are going to US? Regularly. How? Ship. Couple. Wow, very good. Okay, please, audience are waiting. Please, the commerce stage, the final stage. Please, people, 2 members of the arm wrestling. Ready? Arm wrestling. Ready? 1, 2, 3, start. Good. Rashi Madarma. Okay, ready. I should let you win. Come on. Don't let me win. I should not show. இவங்க லவ் பண்றாங்கப்பா. நம்ம கேம் இல்ல. நீங்க எதை பேசிட்டு இருக்காங்க இங்கிலீஷ்ல. நீங்க மைனாக்கு சொடக்கு எடுக்கும்போது பேசாம தானே இருந்தேன். ஏப்பா அது வந்து அது வேற ஏதாவது சொன்னேனா? அது ஓகே நாங்க ஒரு செகண்ட்ல முடிச்சிட்டோம்ல. அப்ப ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்களே. You're letting me win. இடையில தூங்குறவங்க தூங்க போகலாம். அதுக்கப்புறம் மேட்ச் கண்டினியூ ஆகும். Finish it off. No, you don't let me win. Then what should I do? இவர் ஆப்னட். இவருக்கு ஆப்னட் நீங்க தான். நான் கிடையாது. ஆப்னட் பிளேஸ். Opponent. Okay. Please. Anu, come on, Anu. அண்ணா, You finish it. அவங்க விளையாட்டு வாங்க, நம்ம ரெஸ்ட் எடுப்போம். நீ எப்போ ரெஸ்ட் எடுத்துறான்னு இருக்க? வாங்க போலாம். முடியாது. டை. I'll Okay. try with him. Let me try with him. With him? Yeah. Now that is the how do you do? The same. The Suri. This is the Suri. Ready. That's how do you do? This total. It is Anu Emmanuel versus. Please, the hand your fractures. I am no guarantee. Muthusami Mayan Suri. Yeah. Muthusami Mayan Suri. Emmanuel daughter. Anu. Ready? 1, 2, 3, go. He's not trying. Hey, உண்மையா சண்டாலி. ஆமா. US ने powerful country. Yeah, Donald Trump. Hey. Reaction பாருங்க. எப்படி பாக்குற? What happened? இப்போ புரியுதா அந்த கப்ப கலங்க பனானாவை எப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்கு? What happened? You can tell. Please, I'm not talking. It's only game.
ஸோ இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம வீட்டு பிள்ளையுடைய மொத்த குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனா என்ன அப்படிங்கறதை காமிச்சிருக்காங்க. ஸோ there's a great round. Super. Well played, well played. Thank you. So the winner is நம்ம வீட்டு பிள்ளை குடும்பம். Wow. ஓகே, ஸோ இந்த ஒரு நேரத்துல நம்ம வீட்டு பிள்ளையோட மொத்த குடும்பத்தையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. இந்த வெற்றி கொண்டாட்டத்துல இப்போ சிவாக்காக ஒரு ஸ்பெஷலான gift வந்து உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த gift கொடுக்கிறதுக்கு வாங்க. எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊரல ஆளே கிடையாது. எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊரல ஆளே கிடையாது. வீட்டு தலைவி இந்த ஜில்லாவோட அழகி அண்ணங்காரே அன்றாடம் நனையும் அன்பான அருவி தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல்ல தங்க அந்த பாசத்தில் அவளை தாடிச்சுக்க யாருமே இல்லையே இங்க. நமது சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான நம்ம வீட்டு பிள்ளையுடைய கொண்டாட்டத்தில் இன்னைக்கு உங்க எல்லாரும் சந்திச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு அருமையான திரைப்படம் கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot for that. நிறைவா ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப பேர் குடும்பமா தேட்டருக்கு வராதவங்களாம் அந்த படம் வர வச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே எங்கள் டீம் எல்லாத்துக்கும் நான் ஒரு 4.5 மாதத்தில் இந்த படத்தை வேகமாக முடித்தோம். சீக்கிரமாக இதை சுட சுட கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதையும் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டு அவ்வளோ கூட்டமாக வந்து பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை என்னுடைய சார்பாகவும் சன் பிக்சர்ஸ் சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, பெரிய நன்றி. அதை இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்த்தது வந்து சன் பிக்சர்ஸ் டீம் அண்ட் கலாநிதி மாறன் சார், உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய பெரிய நன்றி. இதை இதுக்கு முழு பக்கபலமாக இருந்ததுக்கு, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கும் சரி, இது இவ்வளோ பேர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் சரி, சார் அண்ட் என்டையர் டீமுமே அதுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ரொம்ப நன்றி. நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அடுத்து பண்ணாலும் சரி, தனித்தனியாக பண்ணாலும் சரி, உங்களை மகிழ்விக்கிறதுக்கும் உங்களை இன்னும் என்டர்டெயின் பண்ணுறதுக்குமான நல்ல படங்களை நிச்சயமாக கொடுத்துட்டே இருப்போம். மீண்டும் எல்லாருக்கும் நன்றி அண்ட் லவ் யூ ஆல். இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு இப்போ ஒரு உறவுமுறை சொந்த சொத்துங்களோட உள்ள ஒரு படத்தை எடுத்து இந்த படத்தை கடைசியிலும் கொண்டு போய் கடைசியில் இருக்க பாட்டி வரைக்கும் கொண்டு இதை சேர்த்துருக்கான ஃபர்ஸ்ட் இந்த சன் பிக்சருக்கு நான் பெரிய ஒரு வணக்கத்தை வச்சுக்கிறேன். பெரிய விஷயம். இன்னைக்கு படம் எடுக்க டைரக்டர் ரெடியாக இருக்காங்க, ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க, பார்க்க ஆள் இருக்காங்க. ஆனால் இது எல்லாரும் பார்க்குறதுக்கு சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த விஷயத்தில் உண்மைக்கு இப்படி ஒரு ஆள் கண்டிப்பாக எல்லா படைப்புக்கு பின்னாடி உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களோட வெற்றின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. அண்ட் ஃபைனலி இமான் சார். கண்டிப்பாக மக்களுடைய வெற்றி, மிகப்பெரிய சப்போர்ட் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கலாநிதி மாறன் சார் சன் பிக்சர்ஸ் மூலயமா இவ்வளோ பிரம்மாண்டமாக தயாரித்த திரைப்படம் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் சாரோடைய முழு உழைப்பால் அண்ட் டோட்டல் டீமோட முழு உழைப்பால் இது எடுத்திருக்கோம். அதை எடுத்து வெளியிடுறது மட்டும் இல்லாமல் அது வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றி ஒன்று அடையுது இல்லையா? அது அடையும் போது தான் இது 4 மாசத்துல எடுத்த படம் அப்படின்ற விஷயம்லாம் மீறி அந்த படத்துக்குள்ள இருந்த அந்த கண்டென்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக மக்களிடையே போய் சேர்ந்துருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் தேங்க்ஸ் டு பாண்டியராஜ் சார், த டோட்டல் டீமுக்கும் அண்ட் சன் பிக்சர்ஸ்க்கும் நன்றி. Thank you once again very much. இந்த படம் எல்லாரோட ஃபேவரட்டான மூவியா இருக்கு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியும் ரொம்பவே ஃபேவரட் ஆக்குனீங்க. மிக மிக மகிழ்ச்சி. இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். Until then it's bye from Dia and Adhavan. இது நம்ம வீட்டு பிள்ளை வெற்றி கொண்டாட்டம்.